அடுத்ததாக இன்றைக்கு விசேஷமாக எபேசியர் நிருபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இதனுடைய அவுட்லைனை நம்ம பார்க்கலாம். அவுட்லைன் ஆஃப் எபேசியன்ஸ். சல்யூட்டேஷன் ஃப்ரம் பால். 1-2 வசனத்திலே பவுல் அந்த சபையாரை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். எப்படி வாழ்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3-6 வசனம் வரைக்கும் சோஷன் பை த ஃபாதர், அவர்கள் எப்படி பிதாவினாலே தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 7-12 வரைக்கும் ரிடீம்டு பை த சன், தம்முடைய குமாரனாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 13-14 சீல்டு பை த ஸ்பிரிட், ஆவினாலே அவர்கள் முத்தரிக்கப்பட்டார்கள். 15-23 இந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதில் ரெவலேஷன், அவர்கள் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்கிறதான அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் பிரகாசமுள்ளதான மனக்கண்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்குள் இருக்கிறதான வல்லமை அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக பொசிஷன் ஆஃப் த கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனுடைய ஸ்தானம் எது, கர்த்தர் அவனை எங்கே வைத்திருக்கிறார். முதலாவதாக அவன் பழைய மனுஷனாக இருக்கிறதான வேளையில் அவன் தேவனை அறியாதபடி பாவத்துக்கு மரித்து தேவனோட தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறான். 2:1-3 வரை நியூ கண்டிஷன். இந்த மீட்கப்பட்ட பிறகு அவன் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கும் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம், அலைவ் டு காட், 2-4-10. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் பொசிஷன் கார்ப்பரேட்லி, ஒரு கிறிஸ்தவன் தனிப்பட்ட முறையில் தேவனோடு உள்ள உறவு மாத்திரமல்ல, தேவனுக்குள் அவன் எப்படி இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, ஒரு சபையாக அவர்கள் எப்படி, அவர்களுடைய ஸ்தானம் என்ன. 11-22 வரை பார்த்தா ரெக்கன்சிலேஷன் ஆஃப் ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், எப்படி யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒன்றாக ஒரே குடும்பமாக அவர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1-13 வரை மிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச், சபை குறித்த ரகசியம், சபை குறித்ததான மேன்மை, சபையின் அதிகார, சபையின் வல்லமை. அடுத்ததாக ப்ரேயர் ஃபார் ரெவலேஷன், 3ஆம் அதிகாரத்திலும் 14-21 வரைக்கும் வாஸ்தா. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஜெபத்து வெளிப்பாட்டுக்கான ஜெபம், தேவனை அறிகிற அறிவு, அவருடைய வல்லமை அறிந்து கொள்வது, ஆவிக்குரிய சத்தியங்களை அறிவு, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்குரியதான வெளிப்பாடு என்று பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம் 1-6 வரை யூனிட்டி இன் த சர்ச், சபையில் இருக்கிற ஒருமனைப்பாடு என்று சொல்லி பார்க்குறோம். சபை ஒருமனப்படுவதற்காக 1-3 வரை எக்ஸார்டேஷன் டு யூனிட்டி, அது ஒற்றுமையாக இருப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் நம்ம ஒற்றுமையாக இருப்பதற்குரியதான ஆதாரம் என்ன, ஏன் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற பார்க்குறோம். 4-6 வரை. 7-11 வரை மீன்ஸ் ஃபார் யூனிட்டி, நாம் ஐக்கியமாய் ஒற்றுமையாக இருப்பதற்குரியதான வழிமுறைகள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 12-16 வரைக்கும் பர்பஸ் ஆஃப் த கிஃப்ட்ஸ், இந்த ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கத்தை குறித்து பார்க்குறோம். 17-5ஆம் அதிகாரம் 21 வரைக்கும் ஹோலினஸ் இன் லைஃப், முதல்ல சத்தியத்தை உபதேசத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நாம் அறிந்து கொண்டதை எப்படி நாம் அபியாசப்படுத்துது. 17-22 புட் ஆஃப் த ஓல்டு மேன், பழைய மனுஷனை என்ன செய்யுங்க, கலைந்து போடுங்கள். 23-29 வரைக்கும் புட் ஆன் த நியூ மேன், புதிய மனுஷனை தரிப்பித்து கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன. 30-5-12 வரைக்கும் கிரீவ் நாட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியனை துக்கப்படுத்தாதீங்க, அவர் உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கட்டும். 5-13-17 வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டீங்க, வாக் எஸ் எ சில்ட்ரன் ஆஃப் லைட், ஒளியின் பிள்ளைகளாக வாழுங்கள். 18-21 பி ஃபில்டு வித் த கிரைஸ்ட், ஆவியினால் நாம் எப்படி நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறதான அனுபவம். அதுக்கப்புறம் சமுதாயத்தில் இருக்கிற நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி பார்க்குறோம். முதல்ல குடும்ப உறவுகளில்
மனைவிமார்கள் என்ன செய்யணும்? சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். புருஷன்மார்களை குறித்து சொல்லும்போது லவ் யுவர் வைஃப்ஸ் 25லேருந்து 33 வரைக்கும். சில்ட்ரனை குறித்து சொல்லும்போது ஒபே யுவர் பேரண்ட்ஸ், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 6ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். 5-9 வரைக்கும் சர்வீஸ் ஆன் த ஜாப், உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி வேலை செய்யணும். 6:10-24 வரைக்கும் கான்டெக்ட் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட், ஆவிக்குரிய யுத்தம், நமக்கு இருக்கிற போராட்டத்தை எப்படி நாம் அந்த போராட்டத்தை மேற்கொள்கிறது. அதுக்கு ஆண்டவர் கொடுத்ததான சர்வாயுத வர்க்கங்கள் 10-17 வரைக்கும், புட் ஆன் த ஆர்மர் ஆஃப் காட். அப்புறம் 18-20 வரைக்கும் யுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான போல்ட்னஸ், தைரியம், பலப்படுவதற்கு ஜெபம் எவ்வளோ அவசியம் என்று சொல்லி பார்க்குறோம். கன்க்ளூஷனில் 21-24 வரைக்கும். இதுதான் இந்த எபேசியருடைய அவுட்லைன் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த புஸ்தகத்தை இன்னும் சொல்லப்போனால் சபையின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம். சபையின் புஸ்தகம்னு சொல்லலாம். சபையை குறித்த நிறைய வெளிப்பாடுகள், ஆழமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். சபை எவ்வளவு அதிகாரமுடையது, வல்லமையுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம இந்த அவுட்லைனுடைய அது ஒரு சாராம்சமாக சுருக்கமாக பார்க்கணுன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். பொசிஷன் ஆஃப் த கிறிஸ்டியன், ப்ராக்டிஸ் ஆஃப் த கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனுடைய ஸ்தானம் என்ன, நிலை என்ன. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் ப்ரைஸ் ஃபார் ரிடெம்ஷன், நம்ம மீட்டதுக்காக ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தணும். அடுத்து ப்ரேயர் ஃபார் ரெவலேஷன், வெளிப்பாட்டுக்காக, அவரை அறிகிற அறிவில் வளர்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்புறம் ஒரு கிறிஸ்தவனுடைய ஸ்தானம், பொசிஷன் ஆஃப் த கிறிஸ்டியன். அப்புறம் ப்ரேயர் ஃபார் ரியலைசேஷன், நமக்கு இருக்கிற ஸ்தானம் என்ன, அதை எப்படி செயல்படுத்துவது. அது முதல் பகுதியில் பார்க்குறதான வேலையில் பிலீஃப், 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பார்க்குறதான வேலையில் 5-இருந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர், நம்ம எதை நம்புகிறோம், அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்முடைய பொசிஷனில் பார்த்திங்கன்னா ப்ரிவிலேஜ் ஆஃப் அ கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன. 5ஆம் அதிகாரத்திலேருந்து பார்க்கும்போது நமக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன, நமக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. சரி, இப்போ நம்ம எபேசியர் 1ஆம் வசனத்தை பார்க்குறதுக்குனால சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக எபேசு பட்டணத்தை குறித்து ஒரு காரியத்தை முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். எபேசு பட்டணத்தை குறித்ததான காரியங்கள். இது ஒரு காஸ்மோபாலிட்டன் போர்ட் சிட்டி, ஒரு துறைமுக பட்டணம். அன்னைக்கு இருந்ததான ஒரு பெரிய மேஜர் ட்ரேடிங் சென்டர், ஒரு வியாபார ஸ்தலம் என்று சொல்லி பார்க்குறோம். டெம்பிள் ஆஃப் ஆர்டிமிஸ் அல்லது அந்த டயனா, இது 7 wonders ஆஃப் தி வேர்ல்டு, உலக அதிசயங்களில் அன்னைக்கு ஒன்றாக இந்த கோயில் இருந்தது என்று பார்க்குறோம். அங்கே ஒரு ஃபேமஸ் தியேட்டர் இருந்துச்சு. அதில் ஆம்பி தியேட்டர் அப்படிம்பாங்க, ஓப்பன் தியேட்டர், 24,000 பேர் உட்காரக்கூடியதான ஒரு மிகப்பெரிய, அதாவது கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸு, அதை போல் இந்த இது அவங்கள பரவசப்படுத்துறதுக்காக க்ரூயல் கேம்ஸு இதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்டதான அந்த இடம் என்று சொல்லி பார்க்குறோம். இது ஒரு ரிலீஜியஸ் சென்டர். அன்றைக்கு ஆசியா முழுவதுக்கும் இந்த டயனால் என்கிறதான அந்த விக்கிரகத்தை சப்ளை பண்ணுற, உருவாக்குற ஒரு பெரிய பவர் என்கவுண்டர். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து இந்த புஸ்தகத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆசியாவை பிடிக்கணும்னா இதுக்கு தலைமை பட்டணம், அதனுடைய எல்லா விதமான விக்கிரகங்களின் தலைமை பீடம் அது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கும் சத்தியத்துக்கும் எதிராக இருக்கிற வல்லமைகளுக்குரியதான யுத்தத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இந்த எபேசு பட்டணத்தில் பவுல் என்ன செய்கிறாருன்னா 2 வருஷம் தங்கியிருக்கிறார். தன்னுடைய 3வது மிஷினரி பயணத்தில் முதல்ல ஒரு ஷார்ட் விசிட் போயிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய 3வது பயணத்தில் என்ன செய்கிறார் என்றால், அவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் அங்கே தங்கியிருக்கிறார். அவரோடு கூட ஆக்கிலா பிரிஸ்கில்லா இவர்கள் தங்கியிருக்கிறத பார்க்குறோம். அந்த நாட்களில் விசேஷமாக ஹீரோபோலிஸ், லாவடோசியா, கொலோசே
இந்த 3 பட்டணங்களுக்கும் இங்கேருந்து சுவிசேஷத்தை கொண்டு போகிறதை பார்ப்போம். ஹிerapolis, லவோதிக்கேயா, கொலோசே, அதெல்லாம் இங்கேருந்து தான் அந்த சுவிசேஷம் போகுது. அப்போஸ்தலர் 20:17-36 வரைக்கும் வாசித்து பார்த்தா, அந்த எபேசுவில் இருந்ததான இந்த எல்டர்ஸ், அந்த மூப்பர்களோட தலைவர்களோட அவர் கண்ணீரோடு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை பிரிகிறதான அந்த அற்புதமான சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். சரி, இதனுடைய தீம் என்ன, இந்த புஸ்தகத்தினுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறதான வேளையில் சபை தான் இதனுடைய தீமு. சபை எப்படி தேவ ஞானத்தை, தேவ கிருபையை, தேவ அன்பை, தேவ வல்லமையை வெளிப்படுத்தும், இயேசுவை பிரதிபலிக்கணும். அதுதான் இதனுடைய நோக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை பிரதிபலிக்கிறது தான் எபேசு சபையுடைய தீம்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, வேதாமத்தில் வாசித்து பார்த்தா உலக தோற்றத்துக்கு முன்பது, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு, ஆண்டவர் சபையை என்ன செய்யிட்டாரா, அவர் உருவாக்கிட்டார். ஆதாம்லேருந்து ஏவாளை உண்டாக்குறதுக்கு ஒரு வேளை ஃபியூ மினிட்ஸ் ஆண்டவர் எடுத்திருப்பார். உலகத்தை உண்டாக்குறதுக்கு ஒரே வார்த்தையில் உண்டாக்குனார். ஆனால் சபை உருவாக்குவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகள் அவருடைய மனதிலே உதவிமானது என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு உலகத்துக்கு ஒளியாக, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாட்சியாக, ஒரு புதிய சமுதாயமாக, அதாவது தேவனுடைய மாரல் ஸ்டாண்டர்ட், தேவன் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார், அதே போல் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு, ஐக்கியம் அந்த சபையில் இருக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் சபையை உண்டாக்கி. உலகத்தில் தேவன் இன்றைக்கு வச்சிருக்கிற மாரல் ஸ்டாண்டர்ட் என்ன, அதே போல் உலகத்தில் மக்கள் எவ்வளோ ஐக்கியமாக இருக்கணும், இது ரெண்டை வெளிப்படுத்துறதுக்கு தான் சபை. தேவனுடைய மாரல் ஸ்டாண்டர்டை, அதே போல் as a கம்யூனிட்டி, கொய்னோனியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றாக இருக்கிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே 2 விதமான காரியங்கள் சபையில் இருக்க வேண்டும். 2 விதமான காரியங்களை வெளிப்படுத்தணும். லவ்விங் அக்செப்டன்ஸ், ஒருத்தர் சகோதரர்களை போல், ஒரு தாய் பிள்ளைகளை போல் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக ஹம்பிள் சர்வீஸ் ஃபார் ஈச் அதர், ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறதான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் அந்த இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி அவர் தன்னுடைய எட்டர்னல் பிளான் என்ன அப்படின்னா முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு போக வேண்டும், அதை சபையின் மூலமாக செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லிப்பார். இந்த சபை இயேசுவை போல, அல்லது இமேஜ் ஆஃப் காட், இந்த தேவனை போல மறுரூபமாகணும். அது ஒரே நாளில் இல்லை, அப்படி தொடர்ச்சியாக மறுரூபமாகிறதான ஒரு அனுபவம் என்று பார்க்குறோம். இந்த அனுபவத்தை பல கலாச்சாரம், பல மொழி, பல பாஷை, பல இனம், பல பீப்புள் குரூப்பு, இவங்க எல்லாத்துலேருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் இயேசுவை போல அல்லது தேவ சாயலாய் மாறுகிறவர்கள். இவர்கள் ஆண்டவருடைய ஞானத்துக்கு, ஆண்டவருடைய பிளானுக்கு, ஆண்டவருடைய வல்லமைக்கு, ஆண்டவருடைய கிருபைக்கு, ஆண்டவருடைய அன்புக்கு இவங்க என்ன செய்யணும்னா சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு தேவ ஞானம் சபை மூலமாக வெளிப்படும். இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய பிளானு, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு சபை மூலமாய் வெளிப்பட வேண்டும். இதை தான் ஆண்டவர் விரும்பினார் என்று பார்க்கும். பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள வாசம் பண்ணி எப்படி இந்த உலகத்துக்கு சபை ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அது எப்படி விட்னஸ் டு த ட்ரூத், சத்தியத்துக்கு சாட்சியாய் மாற வேண்டும். இதுதான் சபையினுடைய அந்த நோக்கம். இதை தான் அந்த தீம் சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார வல்லமை லோகாதிபதிகளோட சபை ஒரு யுத்தம் பண்ண வேண்டிய யுத்த சேனையாகவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். த கிரைஸ்ட் ஆஃப் எபேசஸ். இந்த எபேசு புஸ்தகத்தில் கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார், த கிரைஸ்ட் ஆஃப் எஃபேசியன்ஸ். பாருங்கள், 35 முறை இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறது வருகிறது. 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் ஒரு சில காரியங்களை நம்ம
பார்த்தோம்னா நமக்கு நன்றாக இருக்கும். சேஷமாக 1:1 பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள், அதே போல் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அதே போல் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அதே போல் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் சுவிகார புத்திரராகும்படி. அதே போல் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், இவருக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இப்படி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே 9ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று 35 முறை வருகிறது இந்த வசனங்களில் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறதான இந்த எஃபேசியன்ஸ் நம்ம எடுக்கும்போது ஏதாவது ஒரு நாள் அந்த தீமை நம்ம கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறதான இந்த தீமை தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கீவேர்டை பாருங்கள், கீவேர்டு எபேசு இந்த புஸ்தகத்தின் கீவேர்டு என்ன அப்படின்னா, பில்டிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சபை, சரீரமாகிய சபையை கட்டுதல். ஒவ்வொரு விசுவாசியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா தேவன் நம்மை அழைத்த பிலீவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாக் இன் அக்கார்டன்ஸ் வித் ஹிஸ் ஹெவன்லி காலிங் இன் கிரைஸ்ட். ஆண்டவர் அழைத்த அந்த பரம அழைப்பு, அவங்கள உன்னதங்களில் வீற்றிருக்கிற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கேற்றாற் போல வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொன்னால், நம்மெல்லாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் த ஹெவன்லிஸ், பரலோக பிரஜைகள். இப்போ அமெரிக்கன் சிட்டிசன், ஒவ்வொரு தேசத்தின் சிட்டிசன். அவங்க அமெரிக்கன் சிட்டிசன்னா அவங்க உலகத்தில் எங்கே போனாலும் அவங்க அப்படியே ரொம்ப கம்பீரமாக நடப்பாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு ஆபத்துனாலும் அந்த எம்பசி உடனே தலையிட்டு அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யும். அந்த அமெரிக்க இராணுவம், அரசாங்கம் அவங்க பின்னால் இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். இதே போல தான் பரலோக பிரஜையாக இருக்கிறோம். அதை போல் இந்த பூமியில் நம்ம நடக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லி இல்லை என்று பார்ப்போம். இந்த கீ வேர்ஸை பாருங்கள், எபேசியர் 2:8-10 வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஒர்க்மன்ஷிப் அல்லது we are God's masterpiece. நாம் தேவனுடைய மிக சிறந்த படைப்பு, தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியை செய்வதற்காக. அடுத்து 4 அதிகாரம் 1-3 சர்ச்சில் இருக்க வேண்டிய அந்த யூனிட்டியை குறித்து இந்த 2 தான் இதனுடைய கீ வேர்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம். கீ சாப்டர் என்ன அப்படின்னா 6ஆம் அதிகாரம் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் அல்லது முழு எபேசியர்லேயும் ஒரு கீ சாப்டர் அப்படின்னு சொன்னால் இந்த 6ஆம் அதிகாரம். ஏன் அப்படின்னா அன்றைக்கு இருந்த அந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது இன்றைக்கு சபைக்கு எதிராக இருக்கிற ஆவிக்குரிய யுத்தம், காணக்கூடாத ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நமக்கு இருக்கிற வெப்பன்ஸ் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, நான் எப்படி சாத்தானை மேற்கொள்வது, அதை சொல்லி கொடுக்குற புஸ்தகம் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம். இதுதான் கீ சாப்டர் என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்போ அந்த ஆத்தரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும் பவுலை பற்றி. பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறத பார்க்குறோம். சவுல் என்று அழைக்கப்பட்டார். ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்தார். சான்ஹெட்ரின் யூத ஆட்சி மன்றத்தில் தலைவராக இருந்தால். கமாலியலுடைய பாதத்தில் கற்றுக்கொண்டவர் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர் புறஜாதிகளுக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், புறஜாதிகளுக்கு அவர் விசேஷமாக அப்போஸ்தலராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:15 அதை வாசிக்க முடியும். 3 மிஷினரி பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போகிறது, எப்படி சரித்திரம் படைக்கிறது, எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துறது, இவ்வளோ பெரிய வல்லமை, இவ்வளோ பெரிய அதிகாரம், இதுக்குள்ளே எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிறத இவர் அறிந்து, சொல்லப்போனால் முழு உலகத்துக்கு சுவிசேஷத்தை இவர் மூலமாக ஆண்டவர் கொண்டு போக
யூதர் அல்லாத மக்களுக்கு இவர் மூலமாய் சுவிசேஷம் போகிறது என்று பார்க்கிறோம். கிபி 53 தன்னுடைய ஃபஸ்ட்டு மிஷினரி பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் எபேஸுக்கு போகிறாரு. அப்புறம் 2 வருஷம் கழித்து 3வது மிஷினரி பயணத்தை அவர் பண்ணுகிறதான வேளையில் தான் 2 வருஷம் அங்கே தங்கியிருந்து இந்த சபையை அவர் ஸ்தாபிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். 2 வருஷம் அந்த சபையிலிருந்து ஊழியம் செய்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சர்ச் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 10 வருஷம் கழித்து 10 years later when Paul wrote to him, believed in Ephesus. விசுவாசிகளான எபேசி சபைக்கு அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த புஸ்தகம் எங்கேருந்து எழுதப்பட்டதுன்னா, இது ஒன்றாத பிரிசன் எபிசில்ஸ், சிறைச்சாலையிலிருந்து எழுதிய நிருபங்களில் ஒன்று பவுலுடைய நிருபங்கள். இதை எழுதும்போது அவர் ஜெயிலில் இருந்து ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் சிரச்சேதம் பண்ணப்படுவதற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறதான அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு சபைக்கு தேவையான ஆவிக்குரிய அதிகாரமும் ஆவிக்குரிய தேவையும் என்ன தேவை அப்படிங்கிறத தான் ஸ்தாபித்த சபைக்கு தேவை என்ன என்பதை அறிந்து அதை விசேஷமாக த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய தேவையும் அதிகாரத்தையும் உணர்ந்து அதை சபை மக்களுக்கு சொல்லுகிறதை பார்ப்போம். இப்பொழுது இந்த 1, 2 வசனங்களே பார்க்கிறதான வேளையில் அங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்னென்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பரிசுத்தவான்கள் இந்த சபையை குறிக்க அசம்பிளி அங்கே சபையை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம். இந்த செயின்ஸ் அப்படிங்கிறதான இந்த வார்த்தை 9 முறை வருகிறது. இந்த புஸ்தகத்தில் செயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை 9 முறை வருகிறது. 1:1, அதே போல் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்கள் எல்லாரும். அதே போல் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், 18ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்களிடத்தில். அதே போல் 2:19 பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும். அதே போல் 3:8-18 இதிலெல்லாம் வாசிக்கிறோம் நாம். விசேஷமாக த செயின்ஸ். இந்த செயின்ஸ் அப்படின்னா யார்? செயின்ஸ்னால் யார்? பொதுவாக கேத்லிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செயின்ஸ் யாரை கூப்பிடுவாங்கன்னா செத்த பிறகு தான் அவங்கள செயின்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. புனிதர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த புனிதர்கள் யார் அப்படின்னா அவங்க ஒரு நற்சாட்சி பெற்று அவங்க மூலமாக 2 அற்புதமாக நடந்திருக்கணும். அவங்கள தான் செயின்ட் அப்படிம்பாங்க. பைபிளில் செயின்ட்டுக்கு அப்படி வேதத்தில் எங்கேயும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படல. இது அவர்களுடைய பாரம்பரியம் என்று பார்க்கிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கிறதான வேளையில் பாவத்தில் மரித்த அன்றைக்கு அக்கிரமங்களில் மரித்த அவர்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து இயேசுடைய அவரை முழுதுமாய் பின்பற்றுகிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற பேர் தான் இந்த செயின்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த செயின்ட் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா செட் அபார்ட். அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், சாங்டிஃபைடு. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் பாத்திரங்கள் ஆலயத்தின் பாத்திரங்களை சாங்டிஃபைடு அல்லது செட் அபார்ட். அந்த பாத்திரத்தை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பாத்திரத்தை கடவுளுக்காகவே மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆராதனைக்காகவே மாத்திரம் பயன்படுத்துவார். பலி செலுத்த ஆசரிப்பு கூடாரத்துலேயும் ஆலயத்தில் இருந்த பனிமுட்டு அந்த பாத்திரம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. பெல்சாத்சார் அந்த ஆலயத்தின் பாத்திரத்தை எடுத்து அவனும் அவன் மறுமனையாட்டிகளும் புசித்து குடித்து வெறித்து இருந்ததான வேளையில் ஒரு கையுறுப்பு தோண்டி அங்கே சொல்லப்படுகிறது மெனே தெக்கேல் உப்பாசின் அப்படி நீ தராசிலே வைக்கப்பட்டு குறைய காணப்பட்டால் இன்னைக்கு ராத்திரி உன் ராஜ்யபார். ஆண்டவர் பாருங்கள், அப்போ அந்த பாத்திரத்து மேலே கூட அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆசாரியர்களுடைய நெத்தியில் எப்படி போட்டிருக்குன்னா ஹோலினஸ் அன்டு காட், கர்த்தருக்கு பரிசுத்தம். இவர்கள் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள்.
அவங்க மரித்த இடத்துக்கு போகக்கூடாது, அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதான் அவங்க தேவனுக்காக ஆசாரிகள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதே விதமான அர்த்தத்தோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு அந்த செயின்ஸ் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபெய்த்ஃபுல் அண்ட் கிரேஸ், விசுவாசமும் கிருபையும். விசுவாசமும் கிருபையும் அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசமும் கிருபையும், அதன் மூலமாக அவர்கள் விசுவாசிகளாக அங்கே செயின்ட்டாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொருவரும் நாம் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சபை அப்படின்னாலே சர்ச் இஸ் கால்ட் அவுட் அசம்பிளி. அசம்பிளி அப்படின்னாலே வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம், பாவத்திலிருந்து, பாரம்பரியங்கள்லேருந்து, தவறான உபதேசங்கள்லேருந்து, வேதம் கற்றுக் கொடுக்காத ஆராதனை முறைமைகள், அப்படிப்பட்டதான காரியங்கள் உள்ள எல்லாத்துலேருந்து ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம வெளியே வரணும். வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம், அதுதான் சபை என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் இந்த சயின்ஸ் யார் அப்படின்னா, அவங்க உலகத்தில் இருந்தாலும் அவங்க அந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அந்த ஸ்கியூபா டைவர், அவங்கள பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே டைவ் பண்ணுவாங்க. அவங்க ஒருவேளை அந்த தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு தண்ணி அவங்க உடம்புல ஒரு சொட்டு கூட ஒட்டாது என்று பார்க்குறோம். அதுக்குரிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இது பண்ணி, இதே போல் தான் நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, நாம் பரிசுத்த ஆவியானவரை உடையவராக இருக்கிறோம். ரோமர் 8:9 வாசித்தா, நம்ம ஆண்டவருக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடினால ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ இந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்கு ஒத்தபடி வாழாதபடி பரிசுத்த ஆவியானவர் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். சரி, இப்போ இந்த எபேசுவில் இருந்த இந்த விசுவாசிகள், how did these people at Ephesus become saints? அவங்க எப்படி நீதிமான்கள், இன்னும் ஒரு படி பரிசுத்தவான்கள், செயின்ஸ் அப்படின்னு எப்படி மாறுறாங்க அப்படின்னா, முதல்ல அங்கே பார்த்தோம் ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட். முதலாவதாக அவர்கள் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தினாலே, ஆண்டவர் மேலே இருந்ததான விசுவாசத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு தான் தெய்வம், இயேசு என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதான வேளையில் அவர்கள் யார் யார் அவர்கள் விசுவாசிகளாய் மாறுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற அந்த நிலையில் வருகிறார்கள். இயேசுவை விசுவாசித்தவர்கள், அவர் மேலே முழு நம்பிக்கை வைத்தவர்கள், அவரை எஜமானாக தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எஜமானாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிரேஸ், இந்த கைண்ட்னஸ் ஆஃப் காட் டுவர்ட் அன்டிசர்விங் பீப்புள். தகுதி இல்லாத ஒரு ஆள், இவருக்கு உதவி செய்கிறதுக்கு பாத்திரமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற அந்த நிலையில் இருக்கிற, இவருக்கு வேர்த்தே கிடையாது, இவர் நேசிக்கப்பட தகுதியற்றவர், அவர் இரக்கம் பாராட்டுறதுக்கு தகுதி இல்லாதவர், அப்படிப்பட்டவங்களை நேசிக்கிறது தான் இந்த கிரேஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபையினாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க, செயின்ட்டாக மாறுகிறார், பரிசுத்தவான்களாய் மாறுகிறார்கள். இந்த கிருபைங்கிற வார்த்தை எபேசியரில் 12 முறை வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நீதிமான் அல்லது பரிசுத்தவான் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு ஆண்டவருடைய கிருபையினாலும் நம்முடைய விசுவாசத்தினாலும், இந்த விசுவாசமும் கிருபையும் இணைந்து நாம் இந்த தகுதியை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஏற்கனவே பார்த்தோம் 35 முறை வருகிறது. அதனுடைய அர்த்தம் அவரோட நம்ம ஒன்றாய் மாறுகிறோம், அவரோட ஒன்றாய் மாறி ஐடென்டிஃபைட் வித் கிரைஸ்ட், அவரோடு நாம் இணைக்கப்பட்டு ஏபிள் டு ட்ரா ஆன் த வெல்த் ஆஃப் கிரைஸ்ட் ஃபார் ஹிஸ் ஓன் டெய்லி லிவிங். அன்றாட வாழ்க்கைக்கு இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அவரோட ஒன்றாய் வாழ்ந்து அவருக்குள் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் தினமும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுபவிப்பது தான் இந்த இன் கிரைஸ்ட்
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது அந்த 3ஆம் வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம் என்றால், அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆழமான ஒரு வேத சத்தியம். இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு நாம் ஜெபம் பண்ண இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறோம். உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களாலும். கிறிஸ்டியன் ரிச்சஸ் இன் கிரைஸ்ட். நம்முடைய வாழ்க்கை நோக்கம், எய்ம் நாம் ஏன் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை நோக்கம் என்ன, சபையுடைய நோக்கம் என்ன, ஆண்டவரை பின்பற்றுவதின் நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்டியன் ரிச்சஸ், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக த சோர்ஸ் ஆஃப் அவர் பிளெஸ்ஸிங்ஸ், நம்முடைய ஆசீர்வாதத்துக்குரியதான மூலதனம் என்ன? God the Father has made us rich in Jesus Christ. Source of our blessing. நம்முடைய ஆசீர்வாதத்துக்குரியதான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எதிலெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். முதலாவதாக ரிச்சஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 1:18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:8 வாசிக்கிறதான வேளையில் ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம், த அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த எல்லா விதமான மெட்டீரியல் பிளெஸ்ஸிங். உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், நீ போகும்போது ஆசீர்வதிப்பா, நீ பிசைக்கிற தொட்டி, எண்ணெய் கலசம், இப்படி எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். காட்ஸ் ரிச்சஸ், ஆண்டவருடைய அதாவது மெட்டீரியல் பிளெஸ்ஸிங், உலக பிரகாரமான பொருளாதார நன்மைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 4:19 பார்த்தீங்கன்னா என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவனின் ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் சொல்கிறதான காரியம் என்னென்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு ஆவியினாலே கிடைக்கிறது. we need everything we need. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ, சக்ஸஸ்ஃபுல் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் கிறிஸ்டியன் லைஃப், நமக்கு வெற்றிகரமான ஒரு திருப்தியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த மகிமையின் இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை விட மிக மேன்மையானது என்று சொல்லி பார்ப்போம். அது ஆண்டவர் எப்படி தருகிறாரா, ஆவியினாலே தருகிறார் என்று பார்க்கிறோம். இன்னொரு தீம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தீம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர், ஆவி அப்படிங்கிறதான வார்த்தை நிறைய முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிதாவின் இடத்துல இருந்து குமாரன் மூலமாக
பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிற அவருடைய இந்த ஐஸ்வர்யங்களை அறிய அறிய நமக்குள்ள இது செயல்படுகிறது. அதனால தான் எபேசு சபைக்கு முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது அவங்ககிட்ட கேட்குறாரு, பவுல் கேட்குறாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீங்களா? ஏன்னா அதுக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது என்று ரோமர் 8:9 பார்க்கிறதான வேளையில் அந்த ஆவி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் ஆவியானவர் இல்லாமல் இந்த வெல்த் ஆஃப் த ஸ்பிரிட் ஆவியின் ஐஸ்வர்யங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியதான த ஸ்பியர் ஆஃப் அவர் பிளெஸிங், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக, த ஸ்கோப் ஆஃப் அவர் பிளெஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக த ஸ்பியர் ஆஃப் அவர் பிளெஸிங், இந்த மண்டலம் ஆவிக்குரிய மண்டலம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆவிக்குரிய மண்டலம், அதாவது 2 மண்டலங்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஹெவன்லி பிளேசஸ், உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபருக்கு அவங்கள உலக நன்மைகளை மாத்திரமே தேடுவாங்க. ஆண்டவர் நமக்கு உலக நன்மைகளையும் தர்றாரு, ஆவிக்குரிய நன்மைகளையும் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் இருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் இன் ஹெவன்லி பிளேசஸ் இன் கிரைஸ்ட், இன் ஹெவன்லிஸ் இன் கிரைஸ்ட். ஹெவன்லி பிளேசஸ் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னதங்களில் அவர் நம்மை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். we are seated in Christ. கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் உட்கார வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை பரலோகத்தை மையமாக கொண்டது என்று பார்க்கிறோம். லைஃப் இஸ் சென்டர்ட் இன் ஹெவன். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை அல்லது நாம் உன்னதங்களே உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம். நம்ம நாமங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம பெயரெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பரலோகத்தின் பிரஜை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பரம தகப்பன் அவர் எல்லா ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு கட்டளையிடுகிறார். இன்னும் சொல்லப்போனால் பரலோகம் எல்லா பொக்கிஷ சாலையின் நிறைவு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த யூஎஸ் பிரசிடெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவர் இந்த ஒயிட் ஹவுஸில் அந்த பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடெண்ட்டுக்குரிய அந்த சீட்டில் இருந்தாலும் சரி, அவர் ஒருவேளை வெளியே போனாலும் எங்கே போனாலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது போல் இன்றைக்கு 2 விதமான மண்டலம் இருக்குது. ஒன்று ஹியூமன், அடுத்து டிவைன் என்று சொல்லி பார்க்குறோம். ஒன்று விசிபிள், இன்னொன்று இன்விசிபிள். ஃபிசிக்கலாக பார்த்தா இந்த பூமியில் எங்கேயோ இப்போ நம்ம வீடுகளில் நம்ம இருக்கிறோம், ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடங்களில் இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய நிலையில் பார்த்தா ஆவிக்குரிய மண்டலத்தில் கிறிஸ்துவின் வலது பார்சத்திலே நாம் உட்கார்ந்துருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பொதுவாக அன்றைக்கு ராஜாக்கள் இளவரசரில் வலது பக்கத்தில் வச்சு அவங்கள அந்த ராஜ்ய பாரத்தில் பழக்க வைப்பாங்க. காலம் வரும்போது அவங்க மெச்சூர் ஆனோன்னா அவங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பாங்க. அதான் ஷேரிங் த அத்தாரிட்டி. வலது பக்கத்தில் உட்கார்றன்னா அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும். இதே போல் கிறிஸ்து நம்ம வலது பார்சத்தில் வைத்திருக்கிறார் என்றால் பரலோக அதிகாரம், பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்மளும் பங்காளிகளாய், உடன் சுதந்திரவாளிகளாய், பங்காளிகளாய் மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப கொடுமையான வாழ்க்கை என்ன அப்படின்னா உலக நன்மைக்காக மட்டும் அவரை தேடுறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த பரலோகத்தில் உன்னதங்களில் நம்ம உட்கார வச்சிருக்கிறான்னா அதனுடைய மேன்மையை நம்ம அறிஞ்சு நமக்கு எவ்வளோ ஸ்லாக்கியம் கொடுத்துருக்குறா, இவ்வளோ அதிகாரம் இருக்கிறது. அதை தான் பிரகாசமான மனக்கண், இதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பின்னால் நம்ம பார்க்குறோம். த நாலேஜ், த ரெவலேஷன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யவன்களையும்
பரலோகத்தில் இருக்கிற நமக்கு இருக்கிற உன்னத அதிகாரத்தையும் அறிந்து கொண்டு செயல்படுவதற்கு வரும் நாட்களில் நம்ம அதை தியானிக்கிறதான வேளையில் நம்ம வாழ்க்கையில் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினால தொடர்ந்து நாளைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த ஸ்லாக்கியம், அதிகாரம், மேன்மை அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறதுனால எப்படி ஆண்டவருடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகையினால இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், உன்னதமானவைகளை, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுவோம். இந்த லாக்டவுன் பீரியடில் தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனங்களை தியானம் பண்ணி த ரிச்சஸ், வேத வசனத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், அதே போல் ஞானத்தின் ஐஸ்வர்யம், ஆண்டவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவரோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.